ஆசாவின் வல்லமையான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவரும் இலர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே. நீரே எங்கள் கடவுள், மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் என்று நாம் 2 குறிப்பேடு நாளாகமம் 14:11 வாசிக்கின்றோம். ஆம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று யூதாவின் அரசன் ஆசா ஜெபித்த ஜெபம் நம் அனைவருக்கும் வெற்றி பெற வழிகாட்டும் ஜெபம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்து வந்த மன்னன் ஆசா யூதா மக்களை நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டுமென அறிவுறுத்தி விக்கிரகங்கள் அனைத்தையும் அகற்றி அவற்றை உண்டு பண்ணின தன் தாய் மாகாளை கூட அரசியாய் இராதபடிக்கு விலக்கிய ஆசா மன்னனுக்கு ஆண்டவர் யுத்தங்களிலிருந்து ஓய்வு அளித்திருந்தார் என 14 மற்றும் 15 அதிகாரங்களில் பார்க்கிறோம். போர் எதுவும் வராமல் நாடு அமைதியாய் இருந்தது தன் ஆளும் திறமையினால்தான் என்று அந்த காரியத்திற்காக தற்பெருமை கொள்ளாமல் நாம் ஆண்டவரை தேடினோம், அதனால் அவர் நம்மை சுற்றிலும் நமக்கு அமைதி கொடுத்துள்ளார் என நன்றி நிறைந்த உணர்வோடு மக்களை வழிநடத்தியதை நாம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் திடீரென அவருக்கு ஒரு சோதனை, அதாவது அவர்களை எதிர்த்து மிகவும் பலம் வாய்ந்த இவர்களின் சிறிய படையினால் வெல்லவே முடியாத எத்தியோப்பிய படை வருகின்றது. ஆனால் ஆசாவோ வெற்றி நம்மிடம் இருக்கும் வீரர்களை பொறுத்தோ ஆயுதங்களை பொறுத்தோ அல்ல, மாறாக ஆண்டவரின் கிருபையினால்தான் என்பதை அறிந்து ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்கிறார். ஆம், நாமும் துன்பத்தில், வியாதியில், போராட்டத்தின் மத்தியில் ஜெபிக்க வேண்டிய அருமையான ஜெபம் இது. ஆசா ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களை நோக்கி இந்த பெரிய படை வந்திருக்கிறதே, உதவி செய்யும் என்று கதறவில்லை. மாறாக என்ன அருமையாக பலம் உள்ளவனுக்கோ பலம் இல்லாதவனுக்கோ லேசாக உதவி செய்யும் ஆண்டவரே என அவருடைய மகத்துவத்தை கூறி ஆரம்பிக்கிறார். ஆம், எனது பிரச்சனை பெரிதாக இருந்தாலும் நீர் அதைவிட பெரியவர் என்பதை தானே இது காட்டுகின்றது. ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்வது தன் திறமைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன் தூசி. அவரின் உதவி இல்லாமல் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தன்னை தாழ்த்திய நிலை ஆண்டவருக்கு பிடித்தமானதாயிற்றே. என் நாமத்தில் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். யோவான் 14:14 இயேசு கூறியது எப்படி ஆசாவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தெரிந்திருக்கிறது பாருங்கள். உம்மை சார்ந்து உம்முடைய பெயரால் இந்த பெரிய படைக்கு எதிராக வந்துள்ளோம் என்று சொல்லும் பொழுது திரும்பவும் தனது பார்வையை வலிமையான எதிரிடமிருந்து எடுத்து ஆண்டவரின் மேல் வைப்பதை இங்கு காண்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கடவுள், அதாவது நாங்கள் உம்முடையவர்கள், அதனால் உம்முடையவர்களை எதிரிகள் மேற்கொள்ள விடாதீர் என்று ஆண்டவருக்கும் தங்களுக்கும் இடையே உள்ள உறவை எவ்வளவு அருமையாக உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பியோடினர் என நாம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் திரும்பவும் பலம் கொள்ளாதபடிக்கு அவர்களை முற்றிலுமாக முறிந்து விழச் செய்து அவர்களின் மிகுதியான பொருள்களையும் கொள்ளையடிக்க வைத்தார் என பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆசா செய்த ஜெபம் மிகச்சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு வல்லமையானது என்பதை பாருங்கள். இதே போல்தான் நாமும் ஜெபிக்கும் பொழுது இயேசு மத்தேயு 6:7 சொன்னது மாதிரி அதிக வார்த்தைகளினாலோ அல்லது உள்ளத்திலிருந்து அல்ல, உதடுகளிலிருந்து வரும் வார்த்தைகளினாலோ ஜெபிக்காமல் ஆண்டவரின் மகத்துவத்தை நினைத்து அவரை துதித்து அவர் நமக்கு செய்த நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி அவருக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு ஆண்டவரே நீர் செவிசாயும் என அவரின் சித்தப்படி நாம் ஜெபித்தால் நிச்சயம் விடை கிடைக்கும். ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரரே எங்கள் அன்பு தெய்வமே, என் விண்ணப்பங்களை மட்டும் எடுத்து கூறும் ஜெபமாக என் ஜெபம் இல்லாமல் உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி கூறவும் உம்மை மகிழ்விக்கும் ஜெபமாக என் ஜெபம் அமைய எனக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.